அன்பின் பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிட்ஸ் ரேலிக்காக பல நாட்கள் ஜெபித்து இந்த நாளிலே ஆண்டவரே பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதற்காக பிரயாசப்பட்டவர்கள், ஆண்டவரே உழைத்தவர்கள், இந்த பிள்ளைகளை அழைத்து வந்தவர்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவரே நீர் அழைத்து வந்திருக்கிற உம்முடைய ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வல்லமை ஆண்டவரே மகத்தான கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய தொடுதலை அவர்கள் உணரத்தக்கதாக, தெய்வீக வல்லமையை உணரத்தக்கதாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவைகளோடு வருகிற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடல் பகுதிகளை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. வசன பகுதியை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஸ்கிட்டுக்காக ஜெபிக்கிறோம். சாட்சியின் பகுதியை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இருதயத்தை தொடக்கூடிய ஆண்டவரே ஸ்டோரிஸ் சொல்லப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான பகுதியில் நம்முடைய கிருபையின் பிரசனம் இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்? கத்திரிக்காய் யாராவது பார்த்துருக்கீங்களா? கத்திரிக்காவை பார்த்துருக்கீங்களா? யார் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்? பிளஸ்ஸி அக்காக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதா? சீ அப்படின்றாங்க. உங்களுக்குலாம் பிடிக்குமா? சரி, யாருக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும்? பா, எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும்ல. சரி, இந்த பாட்டு அதை தான் மீன் பண்ணுது. ஓகேவா? முதல்ல நாங்கள் பாடுறோம், அதுக்கப்புறம் எங்க கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. ஓகே? கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. நம் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. பாட்டு பிடிச்சிருந்ததா? பாட்டு பிடிச்சிருந்ததா? நம்மளுக்கு என்னதான் எல்லாமே இருந்தாலும், கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, ஆனா நம்மளுக்கு சமாதானம் யார் தருவாங்க? ஏசப்பா மட்டும்தான் நம்மளுக்கு சமாதானம் தர முடியும். சரியா? அக்கா ஒருடி சொல்றேன், நீங்க சொல்றீங்களா? திருப்பி திருப்பி. கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. நம் இயேசு ஒருவரே. ஏன் எல்லாருமே சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடலையா? யாரும் சாப்பிடலையா? அப்ப தூக்கம் வருதா? நிறைய சாப்பிட்டீங்களா? அப்புறம் எல்லாரும் சைலண்டா சோகமா வர உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பார்க்க நான் சோகமாயிடுறேன். நீங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தா தானே எனக்கு சிரிப்பு வரும். உங்களை பார்க்கும் போது சிரிங்களா? ஒரே ஒரு வாட்டி சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கு பதிலாக பாருங்க, மைக்கே சிரிச்சிருச்சு. நீங்க சிரிங்களேன். சரி, பாட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஒரு வாட்டி பாடுறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? அப்புறம் ஆக்ஷன்ஸோட பாடலாம். ஓகேவா?
ஓகேவா? ஓகேவா? சூப்பர். கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. நம் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. நம் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். தைச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. தைச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். பாட்டு பிடிச்சிருந்ததா? இந்த பாட்டு நல்லா இருக்கா? கத்துக்கலாமா இந்த பாட்டு? சரி. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோவம். சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு கோவம் அப்படி பண்ணுவீங்களா? எப்படி கோவம்னா எப்படி வரும் உங்களுக்கு? அது பண்ணுங்க. வந்துச்சு கோவம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோவம். தைச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. தைச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. ஈஸியா இருக்குல்ல இந்த பாட்டு? கத்துக்கலாமா? பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? சிரிச்சுக்கிட்டே ஆக்ஷனோட சூப்பரா பாடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் பார்ப்பேன் யாரு நல்லா பாடுறாங்களா, பாய்ஸா கேர்ள்ஸான்னு. ஓகேவா? பாடலாமா? சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். தைச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. தைச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம்.
வந்துச்சு கோபம். ஒரு சிலவங்க தான் பாடுனீங்களே. பிளஸியாக்க நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையா? சரி, நீங்க யாராவது பாத்தீங்களா? கொஞ்சம் பேர் தானே பாடினாங்க. அந்த சைடு அந்த அண்ணனுங்களா பாடவே இல்லை தானே. ஐயோ, ஏன் ஆக்ஷன் பண்ணல? எல்லாரும் எங்களை ஆன்னு பாக்குறீங்க. நாங்க காமெடியா இருக்குமா? இல்லையா? நல்லா தானே இருக்கோம். அப்புறம் ஏன் நீங்க ஆக்ஷன் பண்ணாம? சரி, முதல்ல பாய்ஸ் பாட வைக்கலாமா? எஸ், பாடலாமா? பாய்ஸ் எல்லாம் எழுந்து ஆக்ஷன் பண்ணி பாடலாம். பாய்ஸ் மட்டும் தான் எழுஞ்சிக்கணும். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமார்க்கு வந்துச்சு கோபம். தச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. தச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். 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 தச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. தச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். மொத்தம் நம்ம எத்தனை பாட்டு கத்துக்கிட்டோம்? 1 2 பாட்டு கத்துக்கிட்டோம்ல. சரி, நம்ம இன்னொரு பாட்டு கத்துக்கலாமா? சரி, அக்கா முதல்ல சொல்றேன், திருப்பி சொல்றீங்களா? ஆவியின் கனியோ 9. எத்தனை ஆவியின் கனி இருக்கு? ஆவியின் கனியோ 9. அன்பு, சந்தோஷம், சமாதானமாம். அன்பு, சந்தோஷம், சமாதானமாம். நீடிய பொறுமை, தயவு. நீடிய பொறுமை, தயவு. அன்பு எப்படி? அன்பு, சந்தோஷம், சமாதானமாம். நீடிய பொறுமை, தயவு. நற்குணமும் விசுவாசமும். நற்குணமும் விசுவாசமும். சாந்தம், இச்சை அடக்கமுமாம். சாந்தம், இச்சை அடக்கமுமாம். கலாத்தியர் 5 உள்ளதாம். 22, 23 வசனங்களிலே உள்ளதாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லலாமா? ஆவியின் கனியோ 9. அன்பு, சந்தோஷம், சமாதானமாம். நீடிய பொறுமை, தயவு. நற்குணமும் விசுவாசமும். சாந்தம், இச்சை அடக்கமுமாம். கலாத்தியர் 5 உள்ளதாம். 22, 23 வசனங்களிலே உள்ளதாம். அக்காங்க முதல்ல பாடட்டுமா?
கனியோ ஒன்பதாம் அன்பு சந்தோஷம் சமாதானமாம் நீடிய பொறுமை தயவு நற்குணமும் விசுவாசமும் சாந்தம் இச்சை அடக்கமாம் கலாத்தியர் 5 உள்ளதாம் 22 23 வசனங்களிலே உள்ளதாம் ஆவி கனியோ ஒன்பதாம் அன்பு சந்தோஷம் சமாதானமாம் நீடிய பொறுமை தயவு நற்குணமும் விசுவாசமும் சாந்தம் இச்சை அடக்கமாம் கலாத்தியர் 5 உள்ளதாம் 22 23 வசனங்களிலே உள்ளதாம் ஆவியின் கனியோ ஒன்பதாம் அன்பு சந்தோஷம் சமாதானமாம் நீடிய பொறுமை தயவு நற்குணமும் விசுவாசமும் சாந்தம் இச்சை அடக்கமாம் கலாத்தியர் 5 உள்ளதாம் 22 23 வசனங்களிலே உள்ளதாம் ஆவியின் கனியோ ஒன்பதாம் அன்பு சந்தோஷம் சமாதானமாம் நீடிய பொறுமை தயவு நற்குணமும் விசுவாசமும் சாந்தம் இச்சை அடக்கமாம் கலாத்தியர் 5 உள்ளதாம் 22 23 வசனங்களிலே உள்ளதாம். சரி, இப்ப நீங்க மட்டும் பாடணும். நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுவோம், நீங்க பாடுவீங்களா? பாடுவீங்களா? இந்த அக்காங்களை விட நீங்க சூப்பரா பாடணும், ஓகேவா? பாடலாமா? ஆவியின் கனியோ ஒன்பதாம் அன்பு சந்தோஷம் சமாதானமாம் நீடிய பொறுமை தயவு நற்குணமும் விசுவாசமும் சாந்தம் இச்சை அடக்கமாம் கலாத்தியர் 5 உள்ளதாம் 22 23 வசனங்களிலே உள்ளதாம் ஆவி கனியோ ஒன்பதாம் அன்பு சந்தோஷம் சமாதானமாம் நீடிய பொறுமை தயவு நற்குணமும் விசுவாசமும் சாந்தம் இச்சை அடக்கமாம் கலாத்தியர் 5 உள்ளதாம் 22 23 வசனங்களிலே உள்ளதாம். எல்லாரும் சூப்பரா பாடிட்டீங்க. மொத்தம் நம்ம எத்தனை பாட்டு கத்துக்கிட்டோம்? 3 பாட்டு கத்துக்கிட்டோமா? சரி, இந்த 3 பாட்டுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பாட்டு சொல்லுங்க, நம்ம கடைசியா பாடி முடிக்கலாம். என்ன பாட்டு? கத்திரிக்காய். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கத்திரிக்காய் பாட்டு எங்க போனாலும் எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். இது ரொம்ப ஃபேமஸான சாங் ஆயிடுச்சு. உங்களுக்கும் இது ரொம்ப ஃபேமஸா போயிடுச்சு. இதுல கத்திரிக்காய் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால பிடிச்சிருக்கா? அப்படியா? சரி, பாடிடலாமா? எழுச்சின்னு ஒரே ஒரு வாட்டி பாடிடலாமா? கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் வாங்க முடியுமா? ஏ தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. சமாதானம் இல்லாத இந்த உலகிலே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. நம் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. சரி, எல்லாம் அப்படியே சைலண்டா உட்காரலாமா? சூப்பரா இருந்துச்சுல பாட்டெல்லாம்.
இல்ல தம்பி, சூப்பரா இருந்துச்சுல்ல? சரி சரி, நம்மளுக்கு இப்ப நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? மெமரி வேர்ஸ் சொல்லிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஜெனி அக்கா வந்து நம்மளுக்கு மெமரி வேர்ஸ் சொல்லி தர போறாங்களா. அவங்கள வெல்கம் பண்ணலாமா? கைத்தட்டி. உங்களுக்கு மெமரி வேர்ஸ்லாம் படிக்கிறது பிடிக்குமா? பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சரி, மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? நீ கற்றுக்க போகிற வசனம் ரொம்ப பெரிய வசனம், அதனால் கரெக்டாக கவனிக்கிறீங்களா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. ஆக்ஷன்ஸ் யாரும் செய்ய மாட்டீங்களா? செய்றீங்களா? இப்போ நம்ம சேர்ந்து சொல்லலாமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. திருப்பி சொல்லலாமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. சரி, ஹாய் ஜெனி அக்கா. எங்கம்மா இருக்கா? ஹாய் மிரண்டா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஹாய் குட்டீஸ். ஐயோ, எல்லாரும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க, இல்லைன்னா நான் போயிடுவேன். சத்தமா சொல்லுங்களா? அப்பா, இப்பதான் எனக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? பாட்டு கத்துக்கிறீங்களா? அப்படியா ஜெனி அக்கா, நீங்க பாட்டா சொல்லி கொடுக்குறீங்க? இல்ல மிரண்டா, நான் வசனம் சொல்லி தந்துட்டு இருந்தேன் நினைச்சேன், பார்த்தா பாட்டுன்னு புசுக்குன்னு சொல்லி விட்டாங்க. அச்சச்சோ, அந்த அக்கா வசனம் தானே சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க இப்படி பாட்டுன்னு சொல்லிட்டீங்களே. வசனம் கத்துக்கிட்டீங்க தானே? இல்லையா? அக்கா அக்கா, என்ன மிரண்டா? இந்த ரேலி தீம் சொன்னீங்களா நீங்க? சொன்னாங்களா? தெரியுமா உங்களுக்கு? மிரண்டா, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. கேட்கலாமா? நீங்க கேளுங்க. நீங்க நான் சொல்லவா வேணாமா? என்ன தெரியுமா? கனி கொடுக்கும் வாழ்க்கை. என்ன தீம் சொல்லுங்க? கனி கொடுக்கும். அப்பா, சூப்பர் அக்கா. இந்த ரேலியில ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தீம் இருக்கு. அப்படியா மிரண்டா? நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆமா ஆமா அக்கா, இன்னையோட டே தீம் என்ன தெரியுமா? என்னது? நம்ம எப்படி ஏசப்பாக்குள்ள நிலைத்திருக்கணும்னு பார்க்க போறோம். என்ன சொன்னாங்க? யாருக்குள்ள நிலைத்திருக்கிறத பத்தி பார்க்க போறோம். யாருக்குள்ள நிலைத்திருக்கணும்? ஏசப்பாக்குள்ள என்னவா இருக்கணும்? நிலைத்திருக்கணும். ஏசப்பாக்குள்ள என்னவா இருக்கணும்? நிலைத்திருக்கணும். அதனால குட்டீஸ், நீங்க வசனம், ஆப்ஜெக்ட் லெசன், ஸ்டோரி எல்லாமே கவனமா கேட்கணும். கேப்பீங்களா? கேப்பீங்களா? நானும் உங்களோட சேர்ந்து கேட்கவா? வாவ், சூப்பர். என்னோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா? நான் அழகா இருக்கேனா?
ஜெனி அக்கா, என்ன மிரண்டா? எனக்கு வசனம் சொல்லி கொடுக்குறீங்களா? வசனம் நான் இவங்களுக்கு சொல்லி தந்தேன். உங்களுக்கு வசனம் ஞாபகம் இருக்கா? மிரண்டாக்கு சொல்லி தரீங்களா? பாவம் தெரியாது போல. சொல்லி தரீங்களா? 3 2 1 சொன்ன சொல்றீங்களா? 3 2 1. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் மிரண்டா, உனக்கு புரிஞ்சுச்சா? என்ன பண்ணாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து? வசனம் சொன்னாங்க. உனக்கு புரியலையா? ஓ, அப்படியா? வசனம் சொன்னாங்களா? நான் ஏதோ மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு நினைச்சேன்க்கா. இப்படிதான்க்கா எனக்கு கேட்டுச்சு. நீ மிரண்டா, நீ கரெக்டா கேட்டிருக்க மாட்ட. பசங்க எவ்வளவு அழகா சொல்லுவாங்க. திருப்பியும் சொல்றாங்க, கரெக்டா கவனிக்கிறியா? யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. சரி, சொல்றேன். யாருக்கு வசனம் தெரியும்? மிரண்டாக்கு வந்து சொல்லித்தாங்க. யாருக்குமே தெரியாதா? வரீங்களா? சரி மிரண்டா, ஒரு 2 minutes வெயிட் பண்றியா? சரி, ஓகே ஓகேட்டா. 2 minutes வெயிட் பண்ணிடுறேன். கொஞ்சம் காதெல்லாம் பொத்திக்கோ, நாங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துக்கிறோம். ஓகேவா? சரி சரி, நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஆனா கரெக்டா சொல்லணும், ஓகேவா? அதெல்லாம் சொல்லிடுவேன், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம கரெக்டா 2 minutes கத்துக்கலாம். சரியா? சொல்லலாமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1 3. திருப்பியும் கத்துக்கலாமா? அவன் அல்களின் இப்ப தெரியுமா உங்களுக்கு வசனம்? மிராண்டா, இல்ல யாரு சொல்றீங்க இல்லைங்களா? வாங்க பாப்பா, 1 minute பாப்பா. சரி, காம்படிஷன் வைக்கலாமா? பாய்ஸா கேர்ள்ஸான்னு யார் வின் பண்றாங்க பார்க்கலாமா? பாய்ஸ் ரெடியா? கேர்ள்ஸ் ரெடியா? ரெடியா? சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பாய்ஸ் சொல்லலாம். 3 2 1. தன் கனியை சொன்னீங்க. என்னப்பா இவ்வளவு கம்மியா சொல்லிட்டீங்க? கேர்ள்ஸ் வின் பண்ணிடுவாங்களோன்னு தெரியல. சரி கேர்ள்ஸ், நீங்க ரெடியா? சொல்றீங்களா? உங்களோட சத்தமா சொல்றீங்களா? 3 2 1. பாய்ஸ் பாருங்க எவ்வளோ சத்தமா சொல்லிட்டாங்க. சரி, நீங்க வந்து வசனம் சொல்ல வரீங்களா மிராண்டாக்கு? ஒரு அண்ணா ஒரு அக்கா, யார் வரீங்க? நீங்க வரீங்கல்ல. ஒரு அண்ணா, யாருக்குமே தெரியாதா? வாங்க, வசனம் தெரியும்ல. சரி வாங்க. மிராண்டா, மிராண்டா. அக்கா அக்கா, நாங்க சூப்பரா ப்ரிப்பேர் ஆயிட்டோமே. அப்படியா? ஆமா. 2 minutes தான் டைம் கேட்டீங்க, 10 minutes எடுத்த மாதிரி தெரியுது. அது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி இருக்கும். அப்படியா? சரி, ஓகே ஓகே. சரி, இவங்க சொல்ல வராங்க, கத்துக்கிறீங்களா? சரி, சொல்லுங்க. இந்தாங்க.
அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. சூப்பர், கிளாப் பண்ணுங்க. மிரண்டா கத்துக்கிட்டீங்களா? நான் கத்துக்கிட்டேன்க்கா. நான் சொல்லவா? சொல்லட்டுமா? செக் பண்றீங்களா? சொல்லு மிரண்டா. அவன் நீர்க்கால்களின் நேராய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற செடியை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. கரெக்டா? கரெக்ட். மிரண்டா தப்பா சொல்லிட்டியா? என்ன தப்புக்கா? உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி, ஒரு அண்ணா கூப்பிட்டு சொல்றேன் இரு. அண்ணா யாராவது வாங்கலேன், ஒரு அண்ணா வாங்கலேன், ஒரு ஆள் வாங்க. மிரண்டா கரெக்டா கவனிச்சுக்கோ, லாஸ்ட் சான்ஸ் உனக்கு, அதனால நீங்க கரெக்டா கத்துக்கணும். சரியா? சரி அண்ணா எனக்கு சொல்லி கொடுங்கண்ணா ப்ளீஸ். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. வாவ், சூப்பர். மிரண்டா கேட்டியா? அக்கா நான் சொல்றேன்க்கா. இப்ப கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்லிடுவேன்க்கா. சரி, அவன் செக் பண்ணுங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. கரெக்டா? சூப்பரா சொன்ன மிரண்டா. ஜாலி. அக்கா இந்த வசனத்துக்கு கேம் எல்லாம் எதுவும் இல்லையா? கேம் இருக்கு, நீ வெயிட் பண்ணு. நீ என்ன இவ்ளோ ஃபாஸ்டா இருக்க? சரி, ஓகே. சரி, இந்த வசனம் கத்துக்கிட்டீங்களா? கேம் வச்சு விளையாடலாமா? இதை வச்சு யாருக்கெல்லாம் வசனம் தெரியும்? இப்போ எனக்கு தெரியுமே, உங்களுக்கு தெரியுமா? சரி, இந்த அண்ணாக்கு தெரியாதா? நம்ம திருப்பி உதவ சொல்லலாமா? சரியா? சத்தமா சொல்லணும். சரியா? 3, 2, 1. கத்துட்டீங்களா? சரி, இப்ப எல்லாருக்கும் வசனம் தெரியுமா? கேம் விளையாடலாமா? இதுல என்ன தெரியுது? வசனம் தெரியுதா? இதுல பாருங்க, இந்த டப்பால இந்த வசனத்தெல்லாம் இப்படி இப்படி வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. நீங்க வந்து பசில் மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்றீங்களா? சரியா? நீங்க செக் பண்ணுங்க, அங்க உட்காந்து செக் பண்ணுங்க. சரியா? சரி, இவங்க கரெக்டா பண்றாங்கன்னு பார்க்கலாமா? டைம் கவுண்ட் பண்ணலாம், 60ல இருந்து 1 வரைக்கும். சரியா? ரெடியா? சரி, ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3. 60, 59, 58, 57, 56, 57. சத்தமா சொல்லுங்க. 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டைம் முடிஞ்சிச்சு. முடிச்சிட்டீங்களா அண்ணா? நீங்க
பிடிக்கலையேக்கா. சரி, உங்களுக்கு வசனம் தெரியுமா? சொல்லுங்க. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரப்போல் இருப்பான். சங்கீதம் 1:3. வெரி குட். கரெக்டா சொன்னாங்களா? சரி, நீங்க சொல்லுங்க. அவன் நீர்க்காலங்களில் நடத்தை போல் அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் இருப்பான். நடப்பட்டு ஓரமாய் இருப்பான். ஏன் தம்பு? அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு இருப்பான். தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற போல் இருப்பான். மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. சரி அக்கா, நீங்க சொல்லுங்கக்கா வசனம். கம் ஆன். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கின்ற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. வெரி குட். சரி, அந்த அண்ணா சொன்னாங்கல்ல காலங்க, என்ன சொன்னாங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் அவன் நீர்க்காலத்தில் என்ன சொல்லணும்? நீர்க்கால்களின் சொல்லுங்க. ஓகேவா? அப்புறம் இலையுதிராதிருக்கிற இலையெல்லாம் உருந்த மாதிரி எவ்வளவு சோகமா சொல்றீங்க. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சரி, நீங்க சொல்லுங்க. அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் பயமா. சரி, மைக் வேணா, நீ சொல்லுங்க. அவர் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை தந்து தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. சரி, இந்த அக்கா கரெக்டா வசனம் சொல்லிட்டாங்க. கேம் கரெக்டா விளையாடுறாங்களான்னு பார்க்கலாமா? கவுண்ட் பண்ணீங்களா திருப்பியும்? சரி, இங்க வைக்கலாம். இந்த அக்கா இங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணாங்களான்னு பார்க்கலாமா? எல்லாம் உட்காரணும். உட்காந்துட்டு கவுண்ட் பண்ணுங்க. சரியா? பின்னாடி உட்காருங்க ப்ளீஸ். சரி, கவுண்ட் பண்ணலாம். 1ல இருந்து 60 வரைக்கும் இப்ப கவுண்ட் பண்ணலாம். சரியா? 3 2 கேம் சீட்டிங் பண்றீங்க. வெரி பேட். எல்லாத்தையும் கலைங்க. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33
கேளுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னெல்லாம் பண்ணீங்க இது வரைக்கும்? அதுக்கப்புறம் பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சா? உங்களையெல்லாம் பார்த்து அப்படி சிரிச்ச முகமாகவே தெரிய மாட்டேங்குது. ஏன் எல்லாரும் ஒய்ன்னு இருக்கீங்க? சரி, இப்போ நான் ஹalleluya சொல்லுவேன்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? யா சொல்ல போகிறீங்க. எப்படி சொல்ல போகிறீங்க? எப்படி சொல்ல போகிறீங்க? நான் என்ன சொல்லும் போது நீங்கள் அப்படி சொல்லணும். அப்போ நான் யா சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? யார் சத்தமாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போமா? என் கையில் மைக் இருக்குது, 2 ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, யார் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது பார்ப்போமா? பார்க்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்கள் கத்துற நாளைக்கு வந்து பசங்கள்லாம் அப்படி ஃபுல்லாக வந்து உட்காந்துடணும். எப்படி? கட்ட கட்ட கட கடன்னு ஓடி வந்து உட்காந்துடணும். அந்த மாதிரி சொல்லணும். ஹalleluya ஹalleluya யா. யா. ஓகே, சூப்பர். ஸோ சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சா? சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் தான் ஆக்ஷன் போடாமல் உட்காந்துட்டீங்கல்ல, அப்படி தானே? நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி நிறைய பேர் கூட்டிகிட்டு வரணும், சரியா? இப்போ அக்கா என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? என் பேர் தெரியும்ல எல்லாருக்கும், தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ, உனக்கு தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் மண்டையாட்டினேன்? ஆ, தெரியாதா? என் பேர் ஜமீமா. எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு அக்கா இருக்காங்க. இவங்க பேர் என்ன? ஷோபனா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாத விஷயம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயம் தான், சரியா? இன்னைக்கு டைட்டில் என்ன? இன்னைக்கு டைட்டில் என்ன? டைட்டில் என்ன? இன்னைக்கு டைட்டில் என்ன? ஆ, யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். தீம் என்ன? சொல்லியே தரலையா? சொல்லியே தரலையா? அந்த கதை சொல்லி தரல, அந்த கதை சொல்லி தரல. ஆ, ரூட். ஓகேவா? இன்னைக்கு டைட்டில் என்ன? ரூட். வேர். ஆ, ரூட். ரூட்டட். ஓகே, ரூட்டட். ஓகேவா? ஓகே. ஸோ வேர். வேர் வந்து எங்கே இருக்கும்? ஆ, பூமிக்குள்ளையா? இதுக்கு இல்லையா? அப்புறம் மண்ணுக்குள்ளே சும்மா இருக்குமா? எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க மரத்துக்கு கீழே மண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்க. வெறுமனே மண்ணுக்குள்ளே இருக்குமா? மரத்துக்கு கீழே தானே மண்ணுக்குள்ளே இருக்கும், அப்படி தானே? மரத்துக்கு கீழே இருந்தால் தான் அது பேர் வேர் இல்லையா? இல்லாட்டினா அது பேர் தெரியாது, சரியா? ஸோ ஒரு வேர் பற்றி என்ன இப்போ பார்க்க போகிறோம், சரியா? வேர் வந்து எதில் கீழே இருக்குன்னு சொன்னேன்? மரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? ஆ, இலை. அப்புறம் மரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? இலை. அப்புறம் என்னை பார்த்து பழம்னு சொல்கிறீங்களா? ரொம்ப மோசம் நீங்கள் எல்லாரும். நான் பேர் ஜெமி தானே சொன்னேன். ஆ, பழம் சொல்கிறாங்க பத்தியா? வெரி பேட் பிஹேவியர்ப்பா. மரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? இலை, ஆ, காய், பூ, என்னெல்லாம் இருக்கும்? ஒரு மரத்தில் எவ்வளோ இருக்குன்னா அப்போ அது கீழே இருக்க வேறு எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்ன யா எஃபெக்டில் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே இந்த மரமும் செம்ம ஸ்ட்ராங்காக நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் தரும், அப்படி தானே? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்? ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அந்த விஷயம் எப்படி தெரியுமா? ஒரு வேர் எப்படி வருது அப்படின்னு சொல்ல போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு வேர் வரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு விதை வைப்பாங்க. இது என்னது? விதை எங்கே வைப்பாங்க? அந்த மண்ணை நல்லா தோண்டி அதில் உள்ள கல்லெல்லாம் தூக்கி போட்டு அப்புறம் தண்ணியை நல்லா தெளித்து விட்டு லூஸாக்கி அப்புறம் அதில் என்ன நட்டி வைப்பாங்க? ஆ, என்னது இது? தெரியுதா எல்லாருக்கும்? நல்லா தெரியுதா? ஆ, நல்லா தெரியுதா? ஃபஸ்ட்டு என்ன வைப்பாங்க? விதை வைப்பாங்க. அப்புறம் இந்த விதை என்ன பண்ணும்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற அப்படி இந்த சன்லைட்லாம் வரும்போது என்ன ஆகும்? ஆ, குட்டி வேரா வரும், அப்படி தானே? என்ன வரும்? ஆ, அந்த வேர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருந்தோடனே மேலே லைட்டாக நல்லா அப்படி சூப்பர் க்ரீன் கலரில் குட்டியாக ஒரு செடி வரும், அப்படி தானே?
அது பார்க்க அழகு குட்டி க்யூட்டாக இருக்கும்ல, அந்த அக்கா மாதிரி அழகாக இருக்கும்ல, அப்படி தானே? அந்த 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 லீஃப் வந்து எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். புதுசாக உங்களுக்கு ஒரு ஆசை வந்து உங்கள் வீட்டில் உள்ள பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுட்டு மறுநாள் ஒரு 2 வாரம் கழிச்சு அதில் ஒரு புது செடி முளைச்சிட்டு உடனே என்ன பண்ணுவீங்க? ஏன் பிரியா இங்கே வா, ஏன் சிவா இங்கே வா, இங்கே பாரு சூப்பராக ஒரு செடி வந்துருக்கு சொல்வீங்கள்ல, சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த மாதிரி மேலே ஒரு குட்டி செடி வந்திருக்கும் போது கீழே வேறு என்ன இருக்கும்? கொஞ்சம் தூரம் போயிருக்கும். சரியா? அது செடியாக வரும்போது அந்த வேர் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக போகும். இங்கே பார்த்தியா ஒரு வேர் என்ன பண்ணுது? ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அது பக்கத்தில் இன்னும் நிறைய வேர் அப்படியே பெருசாக போகுது. ஏன்? எதனால? அதுக்கு மேலே இருக்க மரம், அதுக்கு ஒரு மேலே இருக்க வர செடி மரம் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுது? நம்ம டைட்டில் என்ன? ரூட்டட். அதனால ரூட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த ரூட் என்ன பண்ணுது? ஸ்ட்ராங்காக உள்ள போகுது. எதனால? இந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரி இப்போ நீங்களாம் சூப்பர் பிள்ளைங்களா இருக்கீங்களே, அப்படி அழகா பூ மாதிரி, அழகா வாழைப்பழம் மாதிரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பிள் பழம் மாதிரி, அதுக்கப்புறம் யாராவது மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா, மாம்பழம் மாதிரி சூப்பராக இருக்கீங்களா எல்லாரும்? இந்த மாதிரி நீங்கள் அழகாக இருக்கும் போது உங்களுக்கு வேறு மாதிரி ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள் இருக்கணும்ல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, அப்போ நீங்களும் என்கிட்ட பேசணும். சரியா? ஆமாவா இல்லையா? பாட்டு பார்க்கும்போது ஆவியின் கனிகள்னு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது 3 பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். சரியா? நீங்கள் சூப்பரான ஒரு ஃப்ரூட்டாக இருக்கணும்னா உங்களுக்கு எந்த 3 வேர் இருக்கணும்? அன்பு, லவ், ஜாய் அண்ட் பீஸ். ஓகே? அன்பு, சந்தோஷம், சமாதானம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பாசமாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்களா? இந்த பாரு, நீ பாசமாக இப்போ பேசினோடனே 2 பேரும் இப்போ ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கீங்கள, அதே மாதிரி தான். எப்படி இருக்கும்? பாசமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்ல. அப்படி எப்போவுமே சந்தோஷமாகவே இருந்தால் லைஃப் எப்படி இருக்கும்? சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? எந்த சண்டையும் இல்லாமல். அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? வேறு மாதிரி அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது 3 என்னது? ஆவியின் கனிகள். ஓகேவா? என்னதான் நாங்கள் வந்து அன்பாக பாசமாக இருந்தாலும் நான் பக்கத்தில் உள்ள பைப்பிலே பிடிச்சி நுள்ளி விட்டுறேன், வண்டியில் நொங்குன்னு கொட்டி விட்டுறேன், சண்டையாக போட்டுறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொலை சண்டை போட்டுட்டு இருந்தா குடத்தை எடுத்து இன்னொருத்தவங்க மட்டும் நொங்கு போட்டுகிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரிலக்கா. அப்படி சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறீங்களா? அன்பாகவே இருக்க முடியலையா? அப்படியா? பத்தியா எல்லாம் சிரிக்கிறீங்க, சேட்டை பிள்ளைங்க எல்லாம் அப்படி நுள்ளி விட்டுருக்கே. அப்படி இருக்கன்னா என்ன பண்ணணும்? நேராக போய் பைபிள் எடுத்து நல்லா வசனம் படிக்கணும். என்ன பண்ணணும்? வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைலாம் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. சரியா? பைபிளில் இருக்குது. சரியா? அந்த பைபிள் கவர் எப்படி இருக்கும் தெரியுமா? உன் சட்டை கலர்லேயே பிளாக் கலரில் இருக்கும். சரியா? அப்புறம் உன் சட்டை கலரில் ஒயிட் கலரில் இருக்குமா? சரியா? அந்த பைபிளில் ஆண்டவர் நிறைய வார்த்தைங்க வச்சுருக்காரு. இப்போ உங்களுக்கு ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே பைபிளில் இருக்குது. ஏன்? அந்த மாதிரி வேர் கொண்டிருக்க குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் எப்படி மாம்பழம் மாதிரி, மேங்கோ மாதிரி, ஆப்பிள் மாதிரி எப்படி இருப்பீங்க? சூப்பராக இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பைபிள் படிக்கணும். சரியா? பைபிள் படித்தாதான் நீங்கள் அடுத்தவங்களை நுள்ளி விடுறது, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி உள்ள பேசாமல் இருக்குது, இந்த சட்டெல்லாம் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தினமும் ஏசப்பாட்ட ப்ரே பண்ணணும். ஏசப்பா, இன்றைக்கி நான் வந்து நல்ல பிள்ளையாக இருந்தேன், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாளைக்கும் நான் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கொலை சண்டை போடணும். அப்படியா? என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணனா எந்த 3 குவாலிட்டி சொன்னல? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த 3 பேரும் உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்ன யா மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது உங்களை இப்போ இந்த படத்தில் வந்து என்ன பார்க்குறோம்?
ஒரு மரத்தை வெட்டி வச்சிருக்காங்க. மரத்தை வெட்டுறது சரியா? மரத்தை வெட்டுறதுனால தானே இப்படி நம்மளுக்கு உஷ்ணமா இருக்கு. அப்படி தானே? ஸோ மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் இப்போ இந்த மரத்தோடைய வேர் இருக்குது பூமியில, அப்படி தானே இருக்கா இல்லையா? அப்ப மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க. அப்ப இந்த மரம் என்ன ஆகும்? வளருமா? ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யாரெல்லாம் ஆமா சொல்றீங்க? யாரெல்லாம் இல்லை சொல்றீங்க? வளரும். ஏன்? ரூட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ரூட் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தானே மரம் வந்து நிறைய ஃப்ரூட் எல்லாமே தரும். அப்ப ரூட் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சூப்பரா அந்த மாதிரி வளர்ந்துரும் திரும்ப. ஸோ நமக்குள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த ஆவின் கனிகள்லாம் உள்ள இருக்கும்போது உங்களை யாரு வந்து அசைச்சாலும் நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு நினைச்சாலும் நீங்க ஜபம் பண்ணி, ப்ரேயர் பண்ணி, பைபிள்லாம் ரீட் பண்ணி இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? திரும்பவும் நல்ல ஃப்ரூட்ஃபுல்லா ஸ்ட்ராங்கான மரமா வளருவீங்க. எப்போ? அன்பு, இது மூணும் பைபிள் வாசிச்சு வசனம்லாம் படிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது திரும்ப நல்ல மரமா வளர முடியும். அப்படி நீங்க வந்து பைபிள் வாசிக்காம ஒன்றும் செய்யாம அன்பா பாசமா இல்லாம அதே மாதிரி கொலை சண்டையில குடத்தை எடுத்து மண்டையில போட்டு நொங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேரும் வாடி போயிடும், மரமும் இல்லாம பாரு பிளாக் கலர்ல இருக்குல்ல, நல்லாவா இருக்கு? இல்ல யக்கா இருக்கா? இந்த மரம் நல்லா இருக்கா? இந்த மாதிரி இருந்தா யாராவது நம்ம பக்கத்துல வருவாங்களா? சீ, இந்த பாப்பா நமக்கு வேண்டாம் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப எந்த மாதிரி இருக்கணும்? அன்பா, அப்புறம் பாசமா நீங்க இருங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? சந்தோஷமா. அதுக்கப்புறம் ஸோ நீங்க ஒருத்தங்கிட்ட அன்பா இருக்கும் போது அங்க என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். உங்களால அப்படி இருக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் பைபிள் ரீட் பண்ணணும். இருப்பீங்களா? நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? எப்படி? அந்த மரத்துல நிறைய பழமா இருக்குமா? இல்லைன்னா கரையல்னு இருக்குமா? நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான ட்ரீஸா இருக்கிறதுக்கு. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு 2 விஷயம் சொல்லி கொடுத்தேன். என்னது? ஆவியின் கனிகள் 3: அன்பு, சந்தோஷம், சமாதானம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பைபிள் ரீட் பண்ணணும். ஆமா, ஒரு செடி வளர்றதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, சன்லைட்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி நம்மளும் இந்த ரூட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். சரியா? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஏசப்பாட்ட போய் ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு தெரியாம அந்த பிள்ளைய பிடிச்சி திட்டி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா சொன்னீங்கன்னா நாளைக்கு நீங்க வந்து ரொம்ப பசமான பிள்ளைய ஆயிடுவீங்க. அப்போ உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? அழகான ட்ரீ மாதிரி ஆயிடுவீங்க எல்லாரும். நான் இப்போ சொல்லி கொடுத்தது யாராவது வந்து சொல்லுங்க பார்ப்போம். யார் வந்து சொல்றீங்க? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த 3 விஷயம் தெரியுமா? வா வா, சும்மா கை தூக்குனியா? தெரியுமா? வா, கை தட்டுங்க. சொல்லுப்பா. ஆவின் கனிகள் என்னது? ஒரு செடி வளர்றதுக்கு என்ன வேணும்? தண்ணியும் அப்புறமா ஒரு விளையங்கணும். தண்ணி ஊற்றணும். அப்புறம் ஆவிக்குரிய கனிகள்லாம் எவ்வளோ? அன்பு, அன்பு, சந்தோஷம், அப்புறம் சமாதானம், 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 சமாதானம். அதுக்கப்புறம் இதுக்காக என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணணும், புக்கு படிக்கணும். ஆமா, அந்த புக்கு பேரு ஹோலி பைபிள். சரியா? ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சா? அது மாதிரி இருப்பீங்களா எல்லாரும்? எப்படி? நல்ல பச்சை பசேல் இருக்க மரம் மாதிரி இருப்பீங்களா? இந்த கண்ண கரையில் இருப்பீங்களா? இது மட்டும் எல்லாரும் பச்சை பசேல் இருக்கணும். ஓகேவா? சூப்பர். அடுத்து ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்காக இருக்கு. அது என்னன்ட்டு குட்டி அக்கா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? இங்க நிறைய அக்காமார் வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் அப்புறமா ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிட்டு போட போறாங்க. என்னது? நாடகம் நடிச்சு காட்ட போறாங்க. சரியா? அவங்க எப்படி பண்றாங்கன்னு எல்லாரும் நல்லா கண்ணை திறந்து வச்சு பாருங்க. என்ன ச்சே,
யார் தான் இந்த எக்ஸாமு டெஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சதோ தெரியல. நாளைக்கு வேற சயின்ஸ் எக்ஸாம், என்ன பண்றதுனே தெரியல. ஏ ஜெனி, என்ன விக்கி? என்ன பண்ற? என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு தான் இருக்கேன். படிக்கிறியா? சரி, நான் படிச்சு எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். எக்ஸாமு அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அம்மா வந்தால் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறியா? ப்ளீஸ் ஜெனி, எதுவும் சொல்லிடாத, அப்படியே நைஸாக சமாளி. நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சரி. ஜெனி, என்னம்மா? விக்கி, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாம்லம்மா, அதான் படிச்சுட்டு இருக்கோம். ஓ ஆமாம்ல, என்ன எக்ஸாமா நாளைக்கு? சயின்ஸ் எக்ஸாம்மா. சயின்ஸ் எக்ஸாமா? எல்லாம் படிச்சுட்டியா ஜெனி? இன்னும் கொஞ்சம் இருக்குமா, முடிச்சிருவேம்மா. சரி, ஓகே. எங்க அந்த விக்டோரியா, அவ என்ன பண்றா? படிச்சுட்டு தான் இருக்கா? கொரட்ட சத்தம் கேக்குற மாதிரி இருக்கே. ஏய் விக்டோரியா, விக்கி, எப்படி தூங்குறா பாரு இந்த புள்ள. விக்டோரியா, ஜெனி. ஆமா, சொல்லுங்கம்மா. என்னம்மா பண்ற? படிச்சிட்டு இருக்கேம்மா. படிச்சிட்டு இருக்கியாமா? உன் கொரட்ட சத்தம் எனக்கு கிச்சன் வரைக்கும் கேக்குது. அம்மா, கொரட்டு சத்தம் இல்லம்மா. அப்புறம் அது என்னதுமா? ஆழ்ந்த தியானத்துல இருக்கேன். ஆழ்ந்த தியானமா? எந்திரிமா. ஆமா, தூங்கி உளற. இல்லம்மா, நான் படிச்சுட்டு தான்மா இருக்கேனே, நான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா. நாளைக்கு என்ன எக்ஸாமா உனக்கு? நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்மா. இங்கிலீஷ் எக்ஸாமா? ஆமாம்மா. பாஸ் ஆயிருவியாமா? பாஸ் ஆயிடுவேன். ஒழுங்கா உட்காந்து படிமா. படிக்கிறேன். தூங்க சொல்லிட்டேன். சரிம்மா. ஜெனி, அவளை பாத்துக்கோ ஜெனி, அவ தூங்க கூடாது. சரிம்மா. இந்த அம்மாக்கு இதே வேலையா போச்சு. விக்டோரியா, இரு. நாளைக்கு நீ என்ன எக்ஸாம் சொன்ன? சயின்ஸ் எக்ஸாம் சொன்னேன். ஏய், நீ இங்கிலீஷ் எக்ஸாம் தானே என்கிட்ட சொன்ன. அது தெரியாம சொல்லிட்டேம்மா. ஜென்னிக்கு சயின்ஸ் எக்ஸாம்னா உனக்கும் சயின்ஸ் எக்ஸாம் தானே? அது ஒரு இதுல சொல்லிட்டேன். எனக்கு சயின்ஸ் படிச்சு அப்படியே தூக்கம் வந்துச்சு. இங்கிலீஷ் படிச்சேன் கூட தெரியலையா? சரிம்மா, நான் படிச்சிடுறேன்மா. உங்களுக்கு என்ன, நான் தலை கீழ இருக்குமா, திருப்பி வச்சு படிமா. சரிம்மா, கரெக்டா தான் வச்சு நான் படிச்சிட்டு இருக்கேன். ஒழுங்கா படிமா. சரிம்மா. ஏய், ஏந்திரி. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அம்மா வந்தா ஏதாவது பேசி சமாளின்னு சொன்னேன். நான் சமாளிச்சுக்கிட்டே இருந்தேனா? சமாளிப்பதான் அம்மா இப்படி வந்துட்டாங்க. சமாளிப்பதான் நான் பார்த்தனே. உனக்கு வர வேலையே இல்லையா? எப்ப பாரு மாட்டி விட்டுட்டு இருக்க அம்மா கிட்ட. அம்மா கிட்ட மாட்டியே விடல. சும்மா சொல்லாத. எப்ப பாரு நீ இப்படிதான் பண்றியே. நீ நல்ல பேர் எடுத்துக்கற. எப்ப பாரு. இல்ல விக்கி, அப்படி இல்ல விக்கி. இல்ல, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு வரேன். என்ன எப்ப பாரு அம்மா கிட்ட மாட்டி விட்டுட்டு நீ நல்ல பேர் எடுத்துக்கற. நான் எப்ப பாரு திட்டு வாங்கிட்டே இருக்கேன் அம்மா கிட்ட. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ இங்க இருந்து. சரி விக்கி. இவளை விட்டா இவ இப்படியே போயிட்டே இருப்பா. எப்ப பாரு எனக்கு என்ன மாட்டி விட்டுட்டே இருக்கா. வீட்டுல ஒரு நிம்மதியே கிடையாது இவனால. இவளை இப்படியே விட்டுமானா அவ்வளவுதான், என்ன காலி பண்ணிடுவா. இவளை எதாவது பண்ணணும். என்ன பண்றதுன்னு தான் தெரியல. என்ன பண்றது இவளை? இவ விட்டா என்ன மாட்டிட்டு இவ எப்ப பாரு நல்ல பேர் எடுத்துக்கிறா அம்மா கிட்ட. இவளை எதாவது ஒரு வழி பண்றேன் பாரு நானு. ஆஹா, நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. இது அவ பெண்ணு தானே, நாளைக்கு இதை வச்சு தானே அவ எக்ஸாம் எழுதுவா. எடுத்துருவாளாம், 100 மார்க்ஸ் எடுத்துருவாளாம். இவளோட நான் 101 மார்க் எடுத்து காட்டுறேன் பாரு இந்த வாட்டி. இவ எப்படி இந்த பெண் இல்லாம எழுதுறான்னு பாக்குறேன். இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு. அவ எழுதுறாளாம்மா, எழுதுறா. இது இங்க வச்சிடலாம். பாடா, ஒன்றும் தெரியாது, யாரும் பார்க்கல. அவள் ஏதாவது கேட்டால் நம்ம தெரியலன்னு சொல்லிடலாம். வர மாதிரி இருக்கு, நம்ம அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கலாம். சரி, கொஞ்சம் தான் இருக்கு. பேக்கை பேக் பண்ணலாம் நினைக்கிறேன். எங்கடா வச்சேன்? இங்கே விழுந்துருச்சா? சைடில் விழுந்துருச்சா? வேறு இடத்துல வச்சுட்டேன்னா என்ன? ஐயோ,
சரி கேட்டு பாப்போம். விக்கி ஆ? விக்கி என்ன தள்ளி போய் நில்லு. இல்ல சிஸ்டர்ல என்ன ரொம்ப ஓவரா கொஞ்சிரியே, என்ன மேட்ரு? ஒரு சின்ன குட்டி குட்டியோண்டு ஹெல்ப். அப்படி ஓரமா போய் பேசு. இப்ப சொல்லு, என்ன ஹெல்ப்? என்ன ஹெல்ப்னா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, எக்ஸாம் இருக்கு. ஆமா, எழுதணும்ல. எழுதணும். ஆமா. பெண்ணு. ஆமா, அது காணா போச்சு. காண போச்சா? அதான். யார் பெண்ணு? என் பெண். உன் பெண் தானே? சரி, ஓகே, வேற வாங்கிக்கோ. இல்ல, அது லேட் ஆயிடுச்சா, இப்போ கடைலாம் மூடி இருக்கும் வேற, அம்மா வேற திட்டுவாங்க. போன மாசம் அம்மா உனக்கு எக்ஸ்ட்ரா பென் வாங்கி தந்தாங்கல்ல, ஒரே ஒரு பென் தாங்களேன் ப்ளீஸ். பெண்ணா? உனக்கு? நானு ப்ளீஸ். உனக்கே தெரியும்ல, நான் என்னைக்காவது என் பொருள் உனக்கு தந்திருக்கேனா? நாளைக்கு எனக்கு எக்ஸாம் ப்ளீஸ். மன அடிக்காத ஜெனி, போ. வேற பழைய பெண் எங்கயாவது உள்ள இருக்கும், போய் தேடி பாரு. போ, நான் தர மாட்டேன். இந்த பென்னு தான் நல்லா எழுதும். அதெல்லாம் இல்ல நான்லாம் எக்ஸாம்ல திடீர்னு எழுதாம போச்சுனா நான் பாவம்ல. ஐயோ, நீ பாவமே இல்ல. எத்தனை வாட்டி மாட்டி கொடுத்துருக்க அம்மா கிட்ட. நான் தரவே மாட்டேன். விக்டோரியா, என்ன சத்தம் இங்க? விக்டோரியா, பெண்ணு கூட. விக்டோரியா, அவ எங்கயாவது வச்சிடுறாமா பெண்ணு, அதுக்கப்புறம் உன் பெண்ணத்தா என் பெண்ணத்தான்னு கேட்டிருக்க. ஏன் எல்லாம் தர முடியாதுமா அவகிட்ட? இல்ல தானேமா கேக்குறா. உன்கிட்ட நிறைய பெண் இருக்குல்ல, ஒரே ஒரு பெண்ணு கொடுத்தா. என்கிட்ட ஒரே ஒரு பெண் தான்மா இருக்கு. எங்க உன் பவுச் காமி, நான் பாக்குறேன். ஆமா, பவுச்ல அங்க உள்ள வச்சிட்டேன். போமா. நீ காமிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். மா, என்கிட்ட இல்லம்மா. சரி, நீ இப்ப அவளுக்கு ஒரே ஒரு பெண்ணு கூட, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? ஆமா. பெண்ணு முக்கியமா, சர்ப்ரைஸ் முக்கியமா? சரி, பெண்ணு தானே. சீக்கிரம் யோசித்து ஒரு முடிவுக்கு வா விக்டோரியா. சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரி, இப்போ என்னம்மா பண்ணணும் நானு? அவளுக்கு ஒரே ஒரு பெண்ணு மட்டும் கூட. பெண்ணு தானே? ஜெனி, நாளைக்கு எக்ஸாம் எழுத வருவல, என்கிட்ட வந்து வாங்கிக்கோ. தேங்க்ஸ் விக்கி, தேங்க்யூ. காலையில அவகிட்ட போய் வாங்கிக்கோ ஜெனி, சரியா? சரி, இப்போ என்னம்மா நான் கொடுத்துட்டேன்ல, எங்க போறீங்க? இருங்க, இரு, நான் சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வரேன் போய். ஓ, எடுத்துட்டு வர போறீங்களா? இனிமேல் தான். சரி, அப்ப போய் எடுத்துட்டு வாங்க. விக்கி, என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? உன்ன மாதிரி தானே நானும் இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? இதை யோசிப்போம். உன் பெண்ணு மேட்டர் முடிஞ்சிச்சா? இப்படியே அழுது சாதிச்சிருவீல்ல? அது இல்ல விக்கி, எனக்கு நாளைக்கு பெண்ணு வேணும்ல, அதனாலதான். விக்டோரியா, இங்க பாருங்க. வாவ், சூப்பரா நல்லா இருக்கா இந்த பூ? நான் மார்க்கெட் போயிருந்தேனா அவங்க ரெண்டு பேருக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? காட்டுங்க பாப்போம், ரெண்டு பூவும் காட்டுங்க. இது எங்களுக்காமா? ஆமா, உனக்கு ஒண்ணு ஜெனிக்கு ஒண்ணு, ரெண்டுமே உனக்கு இல்ல. சரி, இதுல எது பெருசா இருக்கோ அதுதான் எனக்கு. இதுலயும் சண்டையா? இதுதானே பெருசா இருக்கு. அப்ப இது நான் வச்சுக்கிறேன். இது நீ வச்சுக்கோ. தேங்க்ஸ் விக்கி, தேங்க்ஸ்மா. சூப்பர். ரெண்டு பேரும் என்ன பண்றீங்களா? நம்ம கார்டன்ல போய் வச்சு அழகா வளர்க்க போறீங்களா? ஓகேவா? சரிமா. உங்க ரெண்டு பேருக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. டெஸ்டா? ஆமா. அது என்னதுமா? யார் இந்த செடியில எக்ஸ்ட்ராவா ஒரு பூ வர வைக்க போறீங்கன்னு நான் பாக்குறேன். அழகா. ஓகேவா? எக்ஸ்ட்ரா பூவா? ஆமா. ஆல்ரெடி ரெண்டு பூ இருக்குல்லம்மா. விக்டோரியா, நீ அந்த செடியை ஒழுங்கா பாத்துக்கிட்டினாலே போதும், அதுவே ஒரு பெரிய விஷயம். சரிம்மா, இப்போ என்ன, நாங்க இன்னொரு பூ வர வைக்கணும். ஆமா. ஓகே, வச்சிடுறேன். சரிம்மா. சரி, ஓகே ஜெனி. ஜெனி சூப்பரா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சும்மா அவளே நீங்க வச்சுக்கோங்க, ஓவரா பேசாதீங்க. நானும் வர வைப்பேன் செடியை. என்னடா இவங்க கேம் எல்லாம் வர சொல்லிட்டாங்க, டெஸ்ட்னு வர சொல்லிட்டாங்க. நம்ம லெசன் டெஸ்ட்டே ஒழுங்கா எழுத மாட்டோம், இப்போ இதில் பூவெல்லாம் வர வைக்க போகிறோமா? என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல நட்டு வைக்கிறேன். அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும். இங்கே முதல்ல இங்கே தான் இருக்குது, நல்லா இருக்கு. நம்ம முதல்ல இங்கே வைப்போம். அப்பாடா, எப்படியோ வச்சிட்டேன். பூ வளர்ந்துரும் தான் நினைக்கிறேன். நல்ல இடத்துல தான் வச்சிருக்கேன். சரி, நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன இவ்வளோ ஆளே காணோம், ஒன்றும் பூவே வைக்கலையே இவ. அவள் என்ன ஏதாவது பண்ணிட்டு போயிட்டோம், நம்ம வச்சிட்டோம், அவ்வளோதான். இங்கே வைக்கலாம்.
ஏசப்பா இந்த செடி நல்லா வளரும்படி இறக்கம் செய்யுங்க ஏசப்பா. இன்னும் விக்கியோட செடியும் நல்லா வளரும்படி இறக்கம் செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் 2 பேரும் அந்த டெஸ்ட்டு ஆண்டவரே நல்ல அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கும்படி இறக்கம் செய்யுங்க ஏசப்பா. ஏசு நான் தான் ஜெபிக்கிறேன். நாமே. ஏய் ஜெனி, 1 minute விக்கி. சொல்லு விக்கி. இப்போ நீ என்ன பண்ண? ஜோம் பண்ண. ஜெபம் பண்ணியா? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுவியா? ஆமா. இதுக்கெல்லாம் யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? ஐயோ ஐயோ, நான் பாரு உனக்கு முன்னாடியே வச்சிட்டேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பூ வரப்போகுது பாரு. சூப்பர் விக்கி. சரி சரி, நீ வச்சிட்டல? சரி கிளம்பு கிளம்பு. நான் என் செடி எப்படி வளருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன். வளரும் தான் நினைக்கிறேன். வளரும், அப்படியே வளரும். என்னடா இது, வளரவே இல்லை. அம்மா வாங்கி கொடுத்தது அப்படியே வந்திருக்கு. ஒரு இதுவும் தெரியலையே. அநேகமாக இந்த இடத்துல வாஸ்து சரி இருக்காது போல. நம்ம இங்கே வச்சா இன்னும் மரம் நல்ல சூப்பராக பூ வரும். அப்போ தான் எல்லாருமே பார்ப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பக்கத்தில் வைக்கிறேன். எப்படியோ வச்சிட்டேன். இப்போ வளரும். இப்போ பாருங்க, ஜெனியை விட எந்த அப்படியே புசு புசுன்னு சூப்பராக வரப்போகுதுங்க பாரு. வரும், அது வரையும் நம்ம வைக்கலாம், அங்கே அப்படியே கம்முன்னு இருக்கலாம். சரி, தண்ணி ஊற்றலாம். தண்ணியா? யாராவது செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்களா? ஏய் ஜெனி, உனக்கு என்ன ஆச்சு? செடிக்கு தண்ணியெல்லாம் ஊத்துற? செடிக்கு தண்ணி தானே ஊற்றணும். செடிக்கு யாராவது தண்ணி ஊற்றுவாங்களா? ஆமா விக்கி, செடிக்கு தண்ணி ஊற்றினா தானே பெருசா வளரும், பச்சை பசேன்னு வேற இருக்கும். ஐயோ, ஆனா அம்மா அதுதான் சொல்லவே இல்லையே. செடிக்கு யாராவது போய் தண்ணி ஊற்றுவாங்களா? ஊற்றுவாங்களா? ஐயோ ஜெனி, உனக்கு கொஞ்சம் கூட, ஐயோ நான் எதுவும் சொல்லலை. என்ன ஜெனி தண்ணியெல்லாம் ஊற்றுற? அம்மா என்ன சொன்னாங்க, அதை கொண்டு போய் வைங்க, அது 3 அது வந்து பூ இன்னொன்று வரும், யார் ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க தான் வின்னர்னு சொன்னாங்க. ஆனா தண்ணி ஊத்தாம எப்படி பூ வரும்? தண்ணியா? சரி, ஒன்று பண்ணலாம். நான் உங்களுக்கும் தண்ணி ஊற்றுறேன், அப்புறம் அது இன்னும் நல்லா வளரும், சூப்பராக. இன்னும் 3 பூ இல்லை 4 பூ இல்லை 5 பூ எல்லாம் வரும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என் பூவை நீ என்னோட பூவை தொடவே தொடாத. என்னோட பூ அப்படியே வரும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. நிஜமாலே தண்ணி வேண்டாப்பா. இல்ல தண்ணி நீங்களே வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு என்னோட பூவை ஏதாவது தொட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் வேலையை நீ பாரு. தேங்க்ஸ். எஸ், ஐ அம் ஷூர். நீ உன் வேலையை மட்டும். நான் சொன்னேன்ல தண்ணி ஊத்தணும்னு. இல்ல ஜெனி, அம்மா அப்படியே வைக்க சொன்னாங்க. இது நீ இப்படி வந்து நின்னுச்சு. ஐயோ, அம்மா கொடுத்ததை விட மோசமா ஆயிடுச்சு ஜெனி. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. விக்டோரியா, அம்மா வேற வந்துட்டாங்க ஜெனி. எதுவும் சொல்லு. என்ன 2 பேரும் புலம்பிட்டு இருக்கீங்க? அம்மா, அது நான் கொடுத்த பிளான்ட் என்னாச்சு? பூ வந்துச்சா? போச்சு, எல்லாம் போச்சு. அதோ பாருங்கம்மா, அந்த 2 பூ பெருசா ரெட்டா சூப்பரா இருக்குமா. அப்பா ஜெனி, சூப்பர். உன்னோட செடி ரொம்ப அழகா இருக்கு, பச்சை பசேன்னு சூப்பரா இருக்கு. விக்டோரியா, உன்னோட செடி எங்க? ஐயோ, இது என்னது? ஆச்சரியப்படுற வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. என்ன ஒண்ணுமே இல்லம்மா? அது என்ன ஒரு ஆடிட்டே பேசுறமா நீ? எப்படியோ வழக்கம் போல அவ வின் பண்ணிட்டா, வழக்கம் போல நான் தோத்து சரி, போயிட்டேன். எங்கம்மா எதையுமே காணோம், குச்சி மட்டும் தான் இருக்கு. அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலமா, நான் தான் அப்படி ஆயிடுச்சு போல. தண்ணி ஊத்தலையாமா? ஐயோ, அது ஊத்தவே இல்லம்மா. அச்சச்சோ, ஏம்மா? நீங்க தான் அப்படியே கொண்டு போய் வை, அது அழகா வளரும்னு சொன்னீங்க. அப்படியே கொண்டு போய் வை சொன்னா அப்படியே வச்சிருவியாமா? அதுக்கு தண்ணி ஊத்தணும், உரம் போடலாம் தெரியாதாமா உனக்கு? நீங்க அதெல்லாம் சொல்லவே இல்லையம்மா. உங்க பேச்சு நான் என்னைக்காவது மீறி இருக்கேனா? ரொம்ப நல்ல பிள்ளைம்மா நீ, இப்படிதான் இருக்கணும். அங்க பாரு அக்கா எவ்வளோ சூப்பரா தண்ணி ஊத்தி அவ செடிய அழகா பார்த்துட்டு வந்திருக்கா. நானும் பார்த்தேன் அம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன்? எப்ப பாரு அவதான் உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறாளே. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பேன்,
எப்ப பாரு நான் நீ தான் என்ன உங்களுக்கு தெரியுமா வால் நினைக்கிற பிள்ளையா விக்டோரியா, உன் பலத்திலேயே நீ பண்ணிரலாம், நானே முடிச்சிடலாம் நினைக்கிற. ஆனா ஜெனி செடி வைக்கும்போது ஒரு காரியம் பண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? பண்ணா என்ன பண்ணா அவ? பிரேயர் ப்ரே பண்ணா. அவ யாரு மூலியமா நட்டு வச்சா? ஏசப்பாவோட ஸ்ட்ரெங்க்ல நட்டு வச்சா, பாத்தியா? ஆமாம்மா. ஆமால, ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா நீ என்ன பண்ண? நானே பண்ணிப்பேன். அதுவும் உன் செடி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தானே பார்த்தேன். இல்லம்மா, அங்க வந்து வாஸ்து சரியில்லை. வாஸ்து சரியில்லையாம்மா? செடி வைக்கிறது கூட வாஸ்து பாப்பீங்களாம்மா நீங்க? வாஸ்து சரியில்லை இங்க வச்சிட்டியாம்மா நீ? ஆமாம்மா, இப்ப இங்க வச்சுதானே எல்லாருமே பாக்குறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க, குச்சியை மட்டும் தான்மா பாக்குறாங்க. அது அப்படி வந்து ஆயிடுச்சுமா. என்னம்மா விக்டோரியா, வாழ்க்கையில நீ எப்படி இருக்க பாத்தியா? நீயும் இந்த செடி போலதான் அப்படி எப்படி இருக்க, வாடி போய் இருக்க. ஆமாம்மா, நிறைய விஷயத்துல நானும் பாப்பேம்மா. உன் அக்கா பத்தியா எல்லா விஷயத்துலயும் உனக்கு விட்டு கொடுக்கறா. அம்மா அப்பா கீழ்படிறா, ஏசப்பா கூட நெருக்கமா இருக்கா. நீ என்ன பண்ற? ப்ரே பண்ண மாட்டேன்ற, பைபிள் படிக்க மாட்டேன்ற, அவளோட சண்டை போடுற, அவ பெண்ணை திருடி வைக்கிற. இது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எல்லாமே எனக்கு தெரியும் விக்டோரியா. தெரியாம பண்ணிட்டேம்மா. நீ பண்றது எவ்வளோ பெரிய தப்பு. தப்பு தானே? பெரிய தப்புதாம்மா நான் பண்ணிட்டேன். நீ ஏசப்பாக்குள்ள நிலைச்சுன்னு இருந்தாதான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜெனி மாதிரி இருக்கும். ஓகேவா? நானும் நிறைய வாட்டி பார்த்துட்டேம்மா. நான் அவ கூட ரொம்ப சண்டை போடுறேன், நான் அவளை திட்டுறேன். இதனால எனக்குள்ள ஒரு அன்பே இல்லம்மா, சந்தோஷமே இல்லம்மா, ஒரு சமாதானம் கூட இல்லாம போச்சுமா. இந்த சந்தோஷம், சமாதானம், அன்பு எல்லாமே யாரு கொடுக்க முடியும்? அம்மா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், அது நான் ஒரே ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். அவர்தான் நம்ம ஏசப்பா. ஏசப்பா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் உனக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம் கொடுக்க எல்லாமே கொடுக்க முடியும். இனிமே டிவி பாப்பியா? பார்க்க மாட்டேம்மா. எப்ப பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ் விளையாடுவியா? ஐயோ, நான் வீடியோ கேம்ஸ் பக்கம் போவே மாட்டேம்மா. ஜெனி மேல் நல்ல பிள்ளை இருப்பியா? ஆமாம்மா, இனிமேல் நானும் சென்னியும் எப்பவுமே ஒற்றுமையாதாம்மா இருப்போம். நாங்க ரெண்டு பேருமே இனிமேல் ஒன்னாதாம்மா செய்வோம். ரெண்டு பேரும் யார் பிள்ளையா இருப்பீங்க? ஏசப்பா பிள்ளையா இருப்போம். நீங்களாம் யார் பிள்ளையா இருப்பீங்க? சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். தச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. தச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வண்ண சட்டை. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணமாக்கு வந்துச்சு கோபம். பிஸ்கட் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருந்தது? புரிஞ்சு கை தூக்க கூட வெக்கப்படுவீங்களா? அச்சச்சோ, அப்படியா? சரி, ஓகே. ஸ்கிட்டு பிடிச்சிருந்ததா? புரிஞ்சிருந்ததா? நம்ம யாரை போல இருக்கணும் ஸ்கிட்ல பார்க்குற மாதிரி? ஹாய், ஸ்கிட்ல ஏசப்பாவா நடிச்சாரு. யாரை போல இருக்க போறீங்க? ஜெனி அக்கா போல இருக்க போறீங்களா? விக்கி அக்கா போல இருக்க போறீங்களா? ஜெனி அக்கா என்னெல்லாம் பண்ணாங்க? சின்ன காரியம் செய்யும் போது கூட யார்கிட்ட ப்ரே பண்ணாங்க? நீங்க அந்த மாதிரி சொல்வீங்களா, பண்ணுவீங்களா ஏசப்பா கிட்ட? உங்ககிட்ட ஒரு ரப்பர் இல்லைனா கூட, பென்சில் இல்லைனா கூட நீங்க யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா கிட்ட கேட்பீங்களா? ஏசப்பாக்கு கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு தரமாட்டாரா? தருவாரா? தருவாரா? சரி, இப்போ நான் எதுக்கு தெரியுமா இங்கே வந்திருக்கேன்? ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சுருக்கார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய செஞ்சுருப்பார் தானே ஏசப்பா? செஞ்சுருக்கார்ல, என் வாழ்க்கையிலும் ஏசப்பா நிறைய செஞ்சுருக்காரு. அதில் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன், சரியா? உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நீங்களாம் சமத்து பிள்ளைங்களா? சமத்து பிள்ளைங்களா? ஆனால் நான் அப்படி கிடையாது, செம்ம வாழு பண்ணுவேன். ஸ்கூலில் போனால் ஃப்ரெண்ட்ஸுங்களை போட்டு கிள்ளிடுவேன், கடிச்சிடுவேன், டீச்சருங்களை போய் அடிச்சிடுவேன். இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அப்பாலாம், ச்சே என்னடா இந்த பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேன்றாளே, எல்லாரையும் போட்டு அடிச்சிட்றா, இவளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணி அழுவாங்க.
ச்சே எப்போதான் நம்ம பிள்ளை திருந்த போறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களாம் என்ன கிளாஸ்க்கு போறீங்க? நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க, நிறைய பேர் 6th ஸ்டாண்டர்ட் போறீங்க. அது மாதிரி தான் என்னையும் என்ன தெரியுமா பண்ணாங்க, நானும் என்ன பண்ணேன், அக்கா 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது அக்காவோட குறும்புத்தனத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு. அதனால எங்கள் அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, இவளை இங்கே விட்டுமானா இவ ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவா, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இவளை வேற ஸ்கூலில் போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஸ்கூலில் மாற்றிட்டாங்க. அங்கே போனால் ஸ்கூலில் யாருமே எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எப்பவுமே நான் கடிப்பேன்ல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. மிஸ்ஸுங்க புதுசாயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க புதுசாயிட்டாங்க. ச்சே என்னடா இது, எல்லாருமே புதுசாக இருக்காங்களே, நம்மளுக்கு யாருமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க என்னோட குறும்புத்தனத்தை ஓவராக ஆக்கிட்டேன். மிஸ்ஸுக்கிட்ட மட்டும் நல்லா நடந்துப்பேன், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சண்டை போட்டு கடிச்சிட்டு அவங்க கூட எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பேன்னா, மிஸ்ஸுங்க வந்தால் மட்டும் மிஸ் கிட்ட சிரிச்சுக்கிட்டே மிஸ் அப்படி இருப்பேன். அதனால மிஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க, சரி நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்க, அதனால நான் உன்னை என்ன பண்ணுறேன், கிளாஸ் லீடராக போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் என்ன கிளாஸ் லீடராக போட்டுட்டாங்க. நானும் எனக்கும் செம்ம சந்தோஷம். அப்பாடா நான் இப்போ என்ன ஆயிட்டேன், 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லீடராக ஆயிட்டேன். இனிமேல் நான் சொல்கிறது தான் பசங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் சின்ன வயசில் நேம்ஸ் எல்லாம் எழுதுவீங்களா, ஓவராக பேசுனீங்கன்னா, பசங்க ஓவராக பேசுனாங்கன்னா நேம்ஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவீங்க, பேர் எழுதுவீங்களே, அந்த மாதிரி தான் நானும் என்ன பண்ணுவேன் தெரியுமா, பேசாமல் சைலண்ட்டாக இருக்க பிள்ளைங்கள கூட பேர் எழுதி விட்டுருவேன். இந்த மாதிரி வேலைலாம் பண்ண உடனே மிஸ்கிட்டலாம் போய் பிள்ளைங்கக்கிட்ட மாட்டி விட்டுருவேன். அதனால என் ஃப்ரெண்ட்ஸு யாருமே என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ச்சே இவ எப்போ பாரு சின்ன விஷயமா இருந்தால் கூட மிஸ்கிட்ட போய் மாட்டி விட்டுடுறா, என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, இந்த பொண்ணு கூட சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ இப்போ நான் எப்படி ஆயிட்டேன், தனி மரமாக ஆயிட்டேன். ச்சே என் கூட யாருமே இல்லையே, ஒரு நல்லது கூட இப்போ ஏதாவது ஜாலியாக ஏதாவது நடந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்போம்ல, எனக்கு இப்படி நடந்துச்சுடா அப்படின்னு ஷேர் பண்ணிப்போம்ல, ஆனால் எனக்கு யாருமே அப்படி இல்லாமல் போயிட்டாங்க. நான் அப்படி ரொம்ப சோகமாயிட்டேன். ச்சே என்னடா இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட யாருமே இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால எனக்குள்ளே என்னது இல்லை, அன்பே இல்லாமல் போச்சு. ச்சே நான் தனியாக ஆயிட்டேன். ஆனால் நான் சண்டே ஸ்கூல் மட்டும் கரெக்டாக போயிடுவேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் சண்டே ஸ்கூல் மிஸ்ஸை சொல்லி கொடுத்தாங்க, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக தான் இருக்கணும். ஏசப்பா சொல்லியிருக்காரு, நான் ஏசப்பா பிள்ளையாக இருக்கணுமானா நீ மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும். நீ அன்பாக இருந்தியானா உனக்குள்ளே என்ன வந்துடும், சந்தோஷம் வரும், அப்புறம் என்ன வரும், சமாதானம் வரும் அப்படின்னு எங்கள் சண்டே ஸ்கூல் மிஸ்ஸு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் சரி எங்கள் சண்டே ஸ்கூல் மிஸ் தான் எப்போ பாரு சொல்லிகிட்டே இருக்காங்களே, இதுவே நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் பேச ஆரம்பித்தேன். சந்தியா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி, நான் இனிமேல் உங்களை மிஸ்கிட்டெல்லாம் மாட்டி விட மாட்டேன், உங்கள் கூடலாம் நான் சண்டை போட மாட்டேன், என் கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே என் ஃப்ரெண்ட்ஸு யோசித்தாங்க, இவன் நிஜமாலே தான் வந்து கேட்குறாளா, சரி பாவமாக இருக்கு இவளை பார்க்க, நம்ம என்ன பண்ணிடலாம் இவளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்டு என் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே என் கூட ஜாலியாக பழக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எனக்குள்ளே ஒரு மாற்றம், நான் யாருக்கூடையும் சண்டை போடுறதில்ல, யாரையும் என்ன பண்ணுறதில்ல, கடிக்கிறதில்ல, எல்லாருக்கூடையும் நான் இப்போ எப்படி ஆயிட்டேன், ஃப்ரெண்டா, க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆயிட்டேன். எனக்குள்ளே இப்போ எல்லாருக்கூடையும் நான் எப்படி இருக்கேன், அன்பாக இருக்கேன், க்ளோஸாக இருக்கேன். எனக்குள்ளே அன்பு இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே என்ன வந்துச்சு, என்னது இது, சந்தோஷம் வந்துச்சு. சந்தோஷம் எப்போ பாரு நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போலாம் சர்ச்சில் என்ன ஒரு அக்கா சொல்லுவாங்க, நீ எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கியே, உங்களுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்வேன், என் சிரிப்புக்கு சீக்ரெட் யாரு, ஏசப்பா தான். ஏசப்பா தான் எனக்கு அந்த அன்பை கொடுத்தாரு, அதனால தான் என்ன பண்ணுறேன் இப்போ நான்
சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ எனக்குள்ள என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம கூட நிறைய டைம்ல ரொம்ப என்ன பண்ணிடுறோம், நிறைய பேர் மேல கோவப்பட்டு. ஸ்கிட்ல எப்படி இருந்தேன் நான் ஜெனி அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். எனக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சா? ஏதாவது என்னால் பண்ண முடிச்சுதா? எதுவுமே முடியல. எல்லா காரியமும் பண்ணால் என்னது, ஃபெயிலியரில் தான் முடிஞ்சது. ஆனால் நம்ம ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது ஏசப்பா நம்மளுக்கு என்ன தருவார்? அவரோட அன்பை தரும்போது நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம். எப்போவுமே எப்படி இருப்போம்? சமாதானமாக இருப்போம். சரியா? ஏசப்பா பாரு, நான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் ஏசப்பா என்னை எப்படி மாற்றிட்டாரு? க்ளோஸை யாருக்குல்ல க்ளோஸை நான் இப்போ எப்பவுமே எப்படி இருக்கேன்? சிரிச்சுக்கிட்டே ஏசப்பாக்குள்ளே இருக்கேன்ல. அந்த மாதிரி நீங்களும் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்குள்ளே அன்பு இருக்கணும். அந்த அன்பை நீங்கள் யார்கிட்ட வெளிப்படுத்தணும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட. இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சண்டை போடுவீங்களா? திட்டுவீங்களா? திட்ட மாட்டீங்களே? சரி, இப்போ நம்மளுக்கு பிளெஸ்ஸி அக்கா ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. நீங்கள் எல்லாருமே கச்சா முச்சான்னு உட்காந்துட்ருக்கீங்க. எல்லாரும் கை கட்டி ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க பார்க்கலாம். அப்போ தான் பிளெஸ்ஸி அக்கா உங்களுக்கு கதை சொல்ல போகிறாங்க. அக்கா சொல்கிற கதையை கவனமாக கேட்கணும். ஓகேவா? பிளெஸ்ஸி அக்கா வெல்கம் பண்ணலாமா? கிளாப் பண்ணி. எல்லாரும் கதை கேட்க ரெடியா? நான் ஒரு ஆள் எவ்வளோ சவுண்டு போடுறேன், இவ்வளோ பேர் என்னை விட மெதுவாக பேசுறீங்க. சாப்பிடலையா? ஒரே ஒரு பொண்ணு தான் சாப்பிட்ருக்கா. சரி, கதை சாப்பிட்டுட்டியா? 2 பேர் சாப்பிட்டாங்க. சரி, எல்லாரும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். சரி, இப்போ நம்ம கதைக்கு போகணுன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? எல்லாரும் வாயை நல்லா தந்து பக்கத்தில் காலிட்டு பேசிட்டே இருக்கணும். அப்பதான் கதை சூப்பராக கேட்கும்ல. அப்புறம் என்ன பண்ணணும்? கவனமா கேட்கணும். நான் நடுவில் என்ன கேட்பேன்? கொஸ்டின் கேட்பேன். தப்பா ஆன்சர் பண்ணா என்ன பண்ணுவேன்? முட்டி போட சொல்லிடுவேன். ஓகேவா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்போ கொஸ்டின் கேட்பேன். அதனால எல்லாம் ரெடியா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஒரு ஊர்ல ஒரு பெரிய குடும்பம் இருந்தாங்களாம். அந்த குடும்பத்துல 12 பேர் இருந்தாங்களா, அண்ணா தம்பிங்க. எத்தனை பேர் இருந்தாங்களா? 12 பேர். உங்க வீட்டுல யார் கூட 12 பேர் இருக்காங்க? யார் கூடயுமே இல்ல. 12 பேரு. அவங்க ஒரு பெரிய குடும்பம். அவங்க உட்காந்து சாப்பிடணும்னாலே எவ்வளவு நேரம் ஆயிடும்? 12 பேர் சாப்பிடணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? நிறைய நேரம் ஆகும். அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாங்களா? 12 பேருக்கும் ஏசப்பா பத்தி சொல்லுவாங்களாம். எப்படி இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்களாம். நல்ல பிள்ளைனா என்னென்ன பண்ணுவாங்க? மற்றவங்க கிட்ட அன்பா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சமாதானம். கதை முடிஞ்சு போச்சு. அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்பாங்க. அண்ணா தம்பி கூட சண்டை போடாம என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அப்புறம் விட்டு கொடுப்பாங்க. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அந்த மாதிரி தானே இல்லையா? சூப்பர் பசங்களா இருப்பாங்களாம். அவங்க அப்பா டெய்லி சொல்லுவாங்களாம், நீ நல்ல பையனா இருக்கணும், நீ சொல்ற பேச்சு கேட்கணும் அப்படின்லாம். இத யாரெல்லாம் கேக்குறாங்க? யார் கேக்குறாங்க? ஏசப்பா. 12 பேரும் என்ன பண்றாங்களா? இதெல்லாம் கேக்குறாங்களாம். ஆனா அதுல ஒரு அண்ணா பத்தி தான் இன்னைக்கு கதை நம்ம கேட்க போறோம். அந்த அண்ணா பேர் என்ன தெரியுமா? என்னது? யோசன் இருக்க. யோசேப் அண்ணாவா? யோசேப் அண்ணா என்ன தெரியுமா? ரொம்ப நல்ல அண்ணா. அவங்க டாடி சொல்ற பேச்சுல என்ன பண்ணுவாரா? கேட்பாரா? அந்த மாதிரி இருக்கிற பசங்களை அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது தானே? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும்ல. அதே மாதிரி யோசிப்பனோட அப்பாக்கு யோசிப்பனவர் ரொம்ப பிடிக்குமா. அதனால அவருக்கு தனியா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரா. என்ன வாங்கி கொடுத்தாரு? கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு. அழகா ஒரு ட்ரெஸ் தைச்சு கொடுத்தாராம்.
அந்த ட்ரெஸ்ல நிறைய கலர் இருந்துச்சாம், சூப்பரா இருந்துச்சாம். நீங்களும் புது ட்ரெஸ் போட்டா என்ன பண்ணுவீங்க? ஊர் படிக்க போக மாட்டியா? சரி, புது ட்ரெஸ் போட்டு உடனே போய் இங்க பாரு என் புது ட்ரெஸ் எப்படி இருக்கு, இங்க பாரு என் புது ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்கவே சொல்லவே மாட்டீங்களா? நான்லாம் சொல்வேன். அந்த புது ட்ரெஸ் கிழிஞ்சு போற வரைக்கும் போய் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்டே இருப்பேன். அப்படிதான் யோசிப்பேன். என்ன பண்ணாங்களாம், எல்லார்கிட்டயும் போய் என்ன காட்டுறாங்க, அவங்களோட தூக்கம் வருதா? அந்த அக்கா இப்படியே தலையை கீழே போட்டே போறாங்க. அக்கா நேரம் உட்காருங்கக்கா, அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துடும். புது ட்ரெஸ்ஸை கொண்டு போய் எல்லாருக்கும் காட்டுறாங்களாம். காட்டின உடனே அண்ணாக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பொறாமக்கும், சே நம்மளை விட சின்ன பையன் இவனுக்கு மட்டும் பின்ன கிடைச்சிடுச்சு. பழைய ட்ரெஸ்ஸா புது ட்ரெஸ், அழுக்கான ட்ரெஸ்ஸா சூப்பரான ட்ரெஸ் கிடைச்சிடுச்சா இப்போ. ஆனா அவங்க அண்ணாங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? யோசிப்பண்ணா நல்ல அண்ணாவா இருந்தாங்க. யோசிப்பண்ணோட அண்ணா எல்லாம் எப்படி இருந்தாங்க? கெட்டவங்களா இருந்தாங்க. அவங்க அப்பா சொல்ற பிச்சு கேட்கவே இல்லையா. அவங்க அப்பா என்ன சொன்னா, யோ அந்த ஆளுக்கு வயசாயிடுச்சு, இப்படிதான் போலமின்னே இருப்பா, இதெல்லாம் கேட்கற வயசா நமக்கு அப்படின்னு விட்டுருவாங்களாம். எதுவுமே என்ன பண்ணலையா, கேட்கலையா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய தப்பான காரியங்கள்லாம் செஞ்சாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது யோசிப்பண்ணாக்கு ஒரே கஷ்டமா இருந்துதான். யோசிப்பண்ணா போய் அவங்க அண்ணங்க கிட்ட போய் சொன்னாங்களாம், அண்ணா அண்ணா நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் தப்பு 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 பண்ணாதீங்க அப்படி சொன்னாங்களாம். அப்படி சொன்ன உடனே அவங்க அண்ணால, ஆமா யோசிப்பு நாங்க பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இல்ல டெப்படா உனக்கு வேற வேற என்ன இல்லையா, வேற வேலையில போ அப்படின்னு துரத்தி விட்டாங்களாம். யோசிப்பண்ணாக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு, கவலையாயிடுச்சுல. அவர் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாலாம், அப்பா அப்பா அண்ணன்கெல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய தப்பு பண்றாங்கப்பா, நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க அப்பா, ஏன்பா அண்ணன்க இப்படி இருக்காங்க அப்படின்னு. இப்படியே போயிட்டு இருந்துச்சான். இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க அண்ணன்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு நேரம்டா பொறாமப்படுவாங்க. நீ போய் உங்க அண்ணனை பத்தி உங்க டாடி கிட்ட போட்டு கொடுத்துட்டா உங்க அண்ணாக்கு என்ன வரும், உன் மேல கோவம் வரும். நீ போட்டு கொடுப்பியா? யோசிப்பண்ண போய், ஆனா நல்லது தானே பண்ணாங்க. யோசிப்பண்ண போயிட்டு அவங்க டாடி கிட்ட சொல்லிட்டாங்க, அண்ணன்கெல்லாம் என்ன பண்றாங்க, தப்பு தப்பான காரியங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதை கேட்டோன்னே அவங்க அண்ணன்களும், இவனுக்கு அந்த அண்ணன் தப்பான காரியம் அந்த அண்ணா போட்டு அடிச்சிட்டாங்க. சரி ஓகே, தப்பான காரியம் நம்ம பண்ணக்கூடாது, ஓகேவா? என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணங்களுக்கு கோவம் வந்துச்சு. யோசேப்பண்ண கையில மாட்டினா அவர் என்ன பண்ணிடணும், என்ன பண்ணுவாங்க, கொலை பண்ணிடணும்னு நினைச்சாங்களாம். சரியா, கொலை பண்ணு நினைச்சு என்ன பண்றாங்க, நிறைய பிளான் எல்லாம் போடுறாங்க. இவன் என்னைக்கு சிக்கிறான்னு அன்னைக்குதான் இவன் என்ன ஆவான், அன்னைக்குவன் செத்துருவான், அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்களாம். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, யோசிப்பண்ணாக்கு ஒரு கனவு வந்துச்சான். அந்த கனவுல என்ன ஆச்சு, அந்த கனவுல யோசேப்பண்ணோட அண்ணன்க அவங்க அப்பா எல்லாரும் யோசேப்பண்ணா கிட்ட வணங்குறாங்களா. வணங்குறதுன்னா என்னது, கும்பிடுறாங்க, அப்படி காலில் விழுறாங்களாம். இந்த கனவு பார்த்தோன்னு யோசேப்பண்ணாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இப்படி ஒரு கனவு வந்துச்சு, நம்மளை விட பெரியவங்களா சின்னவங்களா, அண்ணாலாம் பெரியவங்க, இவங்க நம்ம காலில் விழுறாங்களா அப்படின்னு யோசிச்சு இதை யார்கிட்ட தம்மா போய் சொன்னாங்க, அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாங்க. அவங்க அப்பால, என்னடா இது, நம்ம இந்த பையனுக்கு கொஞ்சம் செல குத்தா இவன் என்ன பண்றான், ஓவரா பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு சரி சரி போ அப்படின்ட்டாங்களாம். உடனே யோசிப்பண்ண என்ன தப்பு பண்ணாங்க, ஓடி போய் அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்றாங்க, அண்ணா அண்ணா நான் ஒரு கனவு பார்த்தேன், அந்த கனவுல என்ன ஆச்சு, அண்ணன்களும் அப்பாவும் என்ன பண்றாங்க, யோசிப்பண்ணாவ வணங்குறாங்க அப்படின்னு யார்கிட்ட போய் சொன்னாங்க, யோசிப்பண்ணா அண்ணன் கிட்ட சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நாள் என்னாச்சு தெரியுமா,
அந்த காலத்துல யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பா? சரி, நீங்களே எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போறீங்க? அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போவாங்களா பெரியவங்கெல்லாம்? என்ன வேலை பார்த்தாங்க அந்த காலத்துல? ஆடு மேய்ச்சாங்க, மாடு மேய்ச்சாங்கல்ல. அப்ப என்னாச்சு தெரியுமா? யோசேப்பனோட அண்ணன்கள்லாம் வேற ஒரு ஊருக்கு போய் ஆடு மேய்க்க போனாங்களாம். ஆடு மேய்க்க போனா ஒரு நாள் அது போயிட்டு ஆடுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு பிளேட்ல போட்டு கூட்டு வந்துருவாங்களா? எவ்வளவு நாள் ஆகும் ஆடுகள்லாம் சாப்பிடணும்னா? ஒரு நாள், 2 நாள், 12 நாள் ஆகுமா? 12 ஆடு இருந்தா 12 நாள் ஆகும். நிறைய நாள் ஆயிடுச்சா, 1 மாசம் ஆயிடுச்சா. வீட்டை விட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவன் அண்ணன்கள்லாம்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன தெரியுமா அவங்க அப்பா சொல்றாரு, யோசிப்பனை கூப்பிட்டு, ஏய் யோசிப்பீங்க வா, நீ அங்க போய் அண்ணன்களுக்கெல்லாம் வீட்டு சாப்பாடு குத்துட்டு வா. அவங்க இவ்வளவு நாள் என்ன சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க? போற வழியில கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது உங்க வீட்டுல? நல்லாவே இருக்காதுன்றாங்க அவங்க. நல்லா இருக்குமா? சரி, நல்லா இருக்குமா? வீட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே யோசிப்பனுக்கு ஒரே சோகமாயிடுச்சுல? இல்ல, ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்? அவங்க யாரை பார்க்க போறாங்க? அண்ணன்களை பார்க்க போறாங்க. யோசிப்பனுக்கு அண்ணன்கள்னா இன்னும் ரொம்ப பிடிக்குமா? யோசிப்பன் அப்படியே சாப்பாடு லஞ்ச் பேக்ல எடுத்துட்டு ஓடி போறாங்க. யாரை பார்க்க? அண்ணன்களை பார்க்க. ஆனா அண்ணன்க தூரத்துல யோசிப்பனை வரத பார்த்த உடனே பிளான் போட்டாங்க. இன்னைக்குதான் யோசேப்ப என்ன பண்ணிட போற? நம்ம சாவடிச்சுட்டு போற. அவ்வளவுதான், இனிமேல் யோசேப்பு தொல்லை நமக்கு ஒழிஞ்சது இல்ல அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. யோசேப்பன் அப்படியே ஜாலியா ஓடி வர்றாரு. அண்ணா அண்ணா இங்க பாருங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்குலாம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே அண்ணன்கள் அப்படி சாப்பிட, வாடா வாடா தம்பி வாவான்னு சாப்பாடை வாங்கி தனியா வச்சுட்டு பிளான் போட்டாங்க. என்ன பண்ணலாம் இந்த பையனை? கத்தி வச்சு குத்திடலாமா? அப்படிலாம் பிளான் பண்ணாங்க. உடனே அவங்க அண்ணன் பெரிய அண்ணா வந்துடான். டேய், நம்ம நிறைய என்ன பண்ணிட்டோம், இதுக்கு முன்னாடியே தப்பு காரியம் எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம், இவனை அங்க இருக்கிற குழியில தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்களாம். யோசிப்பண்ணா வராரு. எல்லா அண்ணாவும் பிடிச்சி என்ன பண்ணாரு? தூக்கியா வர குழியில போட்டுட்டாங்களாம். குழியில போட்டேன்னு உன்னை தூக்கி குழியில போட்டு நம்மளே அடிப்போம்ல, என்ன விடுங்கடான்னு அடிக்க மாட்டீங்களா? அப்படியே போய் சைலண்டா குழியில உட்காந்துப்பீங்களா? அடிப்போம்ல. ஆனா யோசிப்பண்ணா சண்டைலாம் போடலையா, அமைதியா இருந்தாங்களா. அவங்க அண்ணனுக்கு குழி உள்ள போடும்போது கூட சைலண்டா இருந்தாங்களாம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? யோசிப்பண்ணாவ குழியில போட்டுட்டாங்க. அவ்வளவுதான், ஜாலி. ஆனா அப்போ 2வது அண்ணா வந்தாராம். அவருக்கு ஒரே டவுட், இவனை குழியிலேயே நம்ம விட்டு போயிட்டோம்னா யார்கிட்டயாவது உதவி வாங்கிட்டு என்ன பண்ணிடுவான்? திடீர்னு ஒரு நாள் வெளியில வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்பா கிட்ட என்ன பண்ணிடுவான்? மறுபடியும் நம்மளெல்லாம் மாட்டி விட்டுருவான். இவனை குழியில எல்லாம் போடனா வேலைக்கே ஆகாது அப்படி சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணாங்களா? தூரமா வியாபாரிங்க வந்துட்டு இருந்தாங்களா. யார் வந்துட்டு இருந்தாங்களா? வியாபாரிங்க வந்துட்டு இருந்தாங்களா. அவங்க கிட்ட போயிட்டு உடனே இவனை வித்துடலான்னு பிளான் பண்ணிட்டாங்களாம். பிளான் பண்ணிட்டு கூப்பிட்டு, சரி எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணிடலாம், இவனை என்ன பண்ணிடலாம், வித்துலாம். எவ்வளவு கம்மியா காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆனா இவனை என்ன பண்ணிடணும், வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்ட்டு போய் எவ்வளவு காசுக்கு தெரியுமா வித்தாங்க? எவ்வளவுக்கு வித்தாங்க? வெறும் 20 வெள்ளி காசு. எவ்வளோ? 20 வெள்ளி காசு. கம்மி காசா நிறைய காசா? கொஞ்சோண்டு. அந்த காசுக்கு வித்துட்டாங்க. யார வித்துட்டாங்க? யோசேப்ப. யார் வித்தாங்க? அவங்க அண்ணன்க வித்துட்டாங்க. யோசேப்பண்ணாவ என்னவா ராஜாவா வித்தாங்களா? தலைவரா வித்தாங்களா? என்னவா வித்தாங்க? அடிமையா வித்துட்டாங்க. என்னவா வித்துட்டாங்க? எவ்வளவு காசுக்கு வித்தாங்க? 20 வெள்ளி காசுக்கு. இப்ப யோசேப்பண்ணா வேற ஒரு தேசத்துக்கு அடிமையா போக போறாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? யோசேப்பண்ணாவை அந்த வெயில்ல அப்படியே கயிறை போட்டு இழுத்துட்டே எங்க போறாங்க? வேற தேசத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. யார் கூட்டிட்டு போறா? இஸ்மவேல் வியாபாரிங்க எந்த ஊருக்கு தெரியுமா கூட்டிட்டு போறாங்க?
எகிப்து தேசத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க அண்ணனுக்கு இவ்ளோ பண்ணும்போது கூட யோசிப்பண்ணக்கு அவங்க அண்ணனுக்கு மேல என்ன வரல, கோவமே வரல. ஆனா யோசிப்பண்ண இப்ப தனியா போறாங்கல்ல, ஆமாவா? இல்ல, யோசிப்பண்ண கூட ஒருத்தங்க போறாங்க கூடவே. அவங்க யோசிப்பண்ண கூடவே போறதுனால யோசிப்பண்ணோட வாழ்க்கையில என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு எனக்கு கூட தெரியாது. அது தெரியணும்னா நம்ம எப்ப வரணும்? நாளைக்கு வரணும். நாளைக்கு வந்தாதான் யோசிப்பண்ணா கூடவே இருக்கிற யாரு? ஏசப்பா இருக்காங்க. அவங்க யோசிப்பண்ணவ என்னவா மாத்துனாங்க நம்ம பார்க்கணும்னா எப்ப வரணும்? நாளைக்கு வரணும். ஓகேவா? சரி, யோசிப்பண்ண எப்படி இருந்தாங்க? அவங்க அண்ணன் தம்பி கூட எப்படி இருந்தாங்க? அன்பா இருந்தாங்க. அப்புறம் பாசமா இருந்தாங்க. அவங்க அண்ணங்க தப்பு பண்றாங்க தெரிஞ்ச உடனே போய் சொன்னாங்க, அண்ணா நீங்க பண்ணாதீங்க சொன்னாங்கல்ல. யோசிப்பண்ண குழியில போடும்போது எப்படி அழுதாங்களா ஓன்னு. அப்புறம் அமைதியா இருந்தாங்க. அவங்க அண்ணன்க அவங்க கூட சண்டை போட்ட போது அண்ணன்க கூட எப்படி இருந்தாங்க? சமாதானமா எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? சமாதானமா இருந்தாங்க. இப்ப நம்ம எல்லாம் முட்டி போட்டு கண்ணை டைட்டா மூட போறோம். யார் பிரேயர் பண்ண வராங்க? பாஸ்டர் பிரேயர் பண்ண வராங்க. எல்லாரும் முட்டி போடுங்க. யோசேப்பண்ண ஏசப்பா என்ன சொன்னாங்க? உன்னைய உயர்த்துவேன், உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை வணங்குவாங்க, உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஏசப்பா சொப்பனத்துல. ஆனா அதுக்கு எதிர்மறையா எல்லாம் நடந்துச்சு இல்ல தம்பி தங்கச்சி? ஏசப்பா உங்களெல்லாம் உயர்த்த போறாங்க ஒரு நாள். ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாம் எதிர்மறையா நடக்கிறது மாதிரி இருக்கு. நீங்க சோர்ந்து போகக்கூடாது. இந்த யோசேப்பண்ணா ஆண்டவர் மேல அன்பு வச்சாங்க, எல்லாரிடத்துலயும் சமாதானமா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு மனசுல சந்தோஷம் இருந்துச்சு. நம்மளும் அந்த மாதிரி செய்யலாமா? அன்பான இயேசுவே சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம், நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாய் மாற விரும்புகிறோம். எங்களையும் எதிர்காலத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இயேசுவே யோசேப்பண்ண எல்லார்ட்டையும் அன்பு காட்டினாங்க. ஆனா எல்லாரும் அவங்கள பகைச்சாங்க. அதே போல நாங்களும் எங்களை பகைக்கிறவங்களுக்கு அன்பு காட்ட கிருபை செய்யுங்க. சமாதானமா இருக்க கிருபை செய்யுங்க. சந்தோஷமா இருக்க கிருபை செய்யுங்க. எங்களையும் உங்க பிள்ளையா மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். அப்படி கண்ணை இருக்குமா மூடுங்க. உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண விரும்புனா கையை உயர்த்தி காண்பீங்க. அங்கிள் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். உங்க வீட்டில் எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த நெருக்கம் இருந்தாலும் ஏசப்பாவுக்கு நேராக உங்க கையை உயர்த்துங்க. ஏசப்பா உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவாங்க. யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அன்பின் இயேசுவே, இந்த மாலை வேளையில நீர் அழைத்து வந்த சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் மூலமாய் தேவ வல்லமை அவருடைய வீட்டிற்குள் கடந்து சென்று எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் என் ஆண்டவர் பரிகாரம் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க கிருபை செய்வீராக. அந்நிய வல்லமைகளுக்கும் அசுத்த வல்லமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தங்களை நேசிக்கிறவர்களை மட்டும் நேசியாதபடிக்கு தங்களை விரோதிக்கிறவர்களையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையினால் நிறைத்து காத்து கொள்ளுங்க. இவர்களை அழைத்து வந்தவர்களை ஆசீர்வதிங்கப்பா.
உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.